let it be happy morning or happy afternoon or happy evening whenever you are watching the video. இன்னைக்கு நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சில ஒரு புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா கம்பெனி அக்கவுண்ட்ஸ் which is chapter number 7. அப்ப சாப்டர் 2ல நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்களானா அப்படினு கேட்டிங்கனா இல்ல சாப்டர் 2ல நான் ஸ்கிப் பண்ணல. சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மார்க் ஃபெச்சிங் சாப்டர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு நம்ம மிச்ச சாப்டருக்கு வருவோம். ஏன் இந்த சாப்டர் 7 நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். திரும்பி நான் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் செகண்ட் சாப்டர்லயே அதேதான் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்டே கொஞ்சம் பேரை மாத்தி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருப்பாங்க. திரும்பி நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன் உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிக்கும். சோ ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து சூஸ் பண்ணேன். என்னடா பேர் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்த்து பயந்துறாதீங்க. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜர்னல் என்ட்ரிஸ். எஸ் யூ ஹர்ட் இட் ரைட். நம்ம இந்த சாப்டர்ல வந்து வெறும் ஜர்னல் என்ட்ரிஸ் தான் வந்து பாஸ் பண்ணுவோம். நான் ஜர்னல் என்ட்ரிஸ் தான் நாங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிட்டோமேனா. ஜர்னல் என்ட்ரிஸ் தான்டா. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த சாப்டர்ல வந்து வெறும் ஜர்னல் என்ட்ரிஸ். சோ உங்களுக்கே தெரியும் ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்றது எவ்வளவு ஈஸி. அதனால வந்து இந்த சாப்டர் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால தான் நான் இப்ப இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. சோ இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஏன் ஒரு சோல் ட்ரேடிங் கன்சர்ன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கம்பெனியா கன்வெர்ட் ஆகுறாங்க, ஏன் வந்து அவங்க வந்து கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு டிராபேக் தான். ஒரு சோல் ட்ரேடிங் கன்சர்னோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸோ அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹியூஜ் கேபிட்டல் தேவை. அந்த ஹியூஜ் கேபிட்டலை அவங்களால வந்து ரேஸ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாவும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாலையும் சரி அவ்வளவு ஹியூஜ் கேபிட்டல் வந்து ரேஸ் பண்ண முடியாது. அதுக்கு சொல்யூஷன் தான் இந்த கார்ப்பரேட் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கு வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்க கேபிட்டல் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம இந்த சாப்டர்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அவ்வளவுதான் உங்க சிலபஸ்ல இருக்கு. இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ங்கிறது வந்து உங்க சிலபஸ்ல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு 5% ஆர் 10%. அவ்வளவுதான். உங்க பிகாம்ல 3rd செமஸ்டர் அண்ட் 4th செமஸ்டர்ல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரே படிப்பீங்க. which is all about this company accounts. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஒரு பேப்பரே படிப்பீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன யூனிட், அதுல இருக்கிற ஒரு யூனிட். அதுலயே உங்களுக்கு பாதிதான் வெறும் ஃபோர்ஃபீச்சர், ரீஇஷ்யூ, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். சோ கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி காசு வாங்குறாங்க, அதாவது கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க. அதை நம்ம அக்கவுண்ட் பண்ண போறோம். எது மூலமா அக்கவுண்ட் பண்ண போறோம்? ஜர்னல் என்ட்ரிஸ். வெறும் ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண போறோம். சத்தியமா சொல்றேன் ஜர்னல் என்ட்ரிஸ் தவிர இந்த சாப்டர்ல வேற எதுவுமே கிடையாது. பிஃபோர் சாப்டர்ல சம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். தியரியும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். தியரி பார்த்துட்டு நம்ம வந்து சம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ கம்பெனி? இங்க நான் வந்து ஒரு மீனிங் எழுதியிருக்கேன். கம்பெனியோட மீனிங் உங்க புக்ல இந்த மீனிங் வந்து இருக்காது, வேற மீனிங் கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நான் எல்லாருக்கும் சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக இந்த மீனிங் வந்து எடுத்திருக்கேன். நீங்க படிக்கும் போது வந்து உங்க புக்ல இருக்கிற மீனிங் அண்ட் டெஃபினிஷன் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ மீனிங் ஆஃப் அ கம்பெனி. வாட் இஸ் அ கம்பெனி? கம்பெனி இஸ் an artificial person. கம்பெனினா என்ன ஹியூமன் பீயிங்கா? கம்பெனிக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் இட்ஸ் a artificial person created by law. artificial person created by law. law வந்து கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷனா ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா வந்து என்ன மாதிரி உங்கள மாதிரி ஒரு பர்சன் இல்லாம அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். which means it will be legally a person but physically not a person. So அதான் இங்க வந்து கான்செப்ட். இட்ஸ் an artificial person created by law having a separate legal entity. நானும் கம்பெனியும் ஒண்ணான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. நான் வேற, அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் a company வேற, கம்பெனி வந்து வேற. So having a separate legal entity, அதாவது வந்து மெம்பர்ஸ் வேற, கம்பெனி வேற. பட் சோல் ட்ரேடிங் கன்சர்ன்லயும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் அண்ட் சோல் ட்ரேடிங் கன்சர்ன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல மெம்பர்ஸும் சரி பார்ட்னர்ஸும் சரி அவங்க ரெண்டு பேரும் அவங்களும் சரி அவங்க பிசினஸும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஒரு கார்ப்பரேட் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸ் வேற, கம்பெனி வேற. மெம்பரோட லயபிலிட்டி அவனோட லயபிலிட்டி, கம்பெனியோட லயபிலிட்டி அவனோட லயபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி பார்த்தாச்சு. பர்பீச்சுவல் சக்சஷன். ஒரு சோல் ட்ரேடிங் கன்சர்னோ இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ வந்து ஒரு பார்ட்னர் இறந்து போயிட்டாலோ அல்லது வந்து ஒரு சோல் ட்ரேடர் இறந்து போயிட்டாலோ அந்த பிசினஸ் அவ்வளவுதான், அதுக்கு மேல கண்டினியூ ஆகாது. பட் கம்பெனி அப்படி கிடையாது. men may come or men may go, company will last forever. ஒரு கம்பெனில வந்து ஷேர்ஸ் வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து காமர்ஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஷேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து சாப்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அந்த சாப்டர்ல வந்து படிச்சிருப்பீங்க ஷேர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரு கம்பெனில வந்து ஷேர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், நிறைய பேர் கைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அது வந்து கம்பெனியோட கண்டினியூவன்ஸை ஒரு எக்ஸிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பண்ணாது.
மென் மே கம் மென் மே கோ. மெம்பர்ஸ் செத்தாலும் சரி போனாலும் சரி வந்தாலும் சரி கம்பெனி வந்து போய்கிட்டே இருக்கும். கம்பெனி will last forever. அதான் perpetual succession. அண்ட் காமன் சீல். வாட் இஸ் திஸ் காமன் சீல்? காமன் சீல் உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் இருக்குல்ல, உங்க சைன் இருக்கு, அதே மாதிரி கம்பெனியோட சிக்னேச்சர் தான் இந்த காமன் சீல். ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் அ கம்பெனி. நெக்ஸ்ட் நான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வாலண்டரி அசோசியேஷன். கம்பெனி இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன். எந்த லாவும் நீ வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணு, நீ வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணு அப்படின்லாம் எந்த லாவும் சொல்லல. இட்ஸ் அ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன். உனக்கு கேபிட்டல் வேணுமா, உனக்கும் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுமா, நீ வந்து கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு தான் வந்து லா சொல்லுது. ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோல் ட்ரேடிங் ஆர் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மாலிட்டிஸ் வச்சு நீ வந்து சோல் ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப்க்கு வந்து நீ பார்ட்னர்ஷிப் டீடு எக்ஸிக்யூட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீ வந்து ஆயிடலாம். ஆனா கம்பெனிக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் கடாடிக்க விரும்பல, அதெல்லாம் நீ காமர்ஸ்ல படிப்பேன். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கம்பெனிங்கிறது வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன். என்னெல்லாம் வந்து நீ கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல, உனக்கு கேபிட்டல் வேணும்னா நீ கம்பெனி ஃபார்ம் பண்ற. செப்பரேட் லீகல் என்டிட்டி. as I already told, மெம்பர்ஸ் வேற கம்பெனி வேற. மெம்பர்ஸ் இன்கர் பண்ண லயபிலிட்டிக்கு கம்பெனி லயபிள் கிடையாது, கம்பெனி இன்கர் பண்ண லயபிலிட்டிக்கு மெம்பர்ஸ் லயபிள் கிடையாது. ஸோ அதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி. காமன் சீல். காமன் சீல் என்ன, உங்க சிக்னேச்சர் மாதிரி கம்பெனியோட அஃபிஷியல் சிக்னேச்சர் வந்து காமன் சீல். இந்த காமன் சீல் மேண்டேட்டரியான்னு கேட்டா ப்ரீவியஸ்லி இட் வாஸ் மேண்டேட்டரி. பட் கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்தது, அதுல வந்து காமன் சீல் வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ காமன் சீல் வந்து ஆப்ஷனல் தான். இன் கேஸ் காமன் சீல் இல்லைனா 2 directors or if the company is having a company secretary, 1 director or 1 company secretary வந்து authenticate பண்ணனும் company documents. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. காமன் சீல் தான் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காமன் சீல் தான் அஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி which is affixed in company documents. அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 2 members யார் அத்தன்டிகேட் பண்ணணும் காமன் சீல்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து perpetual succession. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென் மே கம் மென் மே கோ, கம்பெனி will last forever. அதாவது நான் செத்தாலும் சரி, மெம்பர் செத்தாலும் சரி, மெம்பர்ஸ் வந்து ஷேர்ஸை விட்டுட்டு போனாலும் சரி, இல்லை புது மெம்பர் வந்தாலும் சரி, கம்பெனியோட கண்டினியூவன்ஸ்ல எந்த எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது. மென் மே கம் மென் மே கோ பட் கம்பெனி வில் லாஸ்ட் ஃபார் எவர். அதான் பர்பீச்சுவல் சக்சஷன். லிமிடெட் லயபிலிட்டி, இது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இதுக்கு அப்புறம் வர டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். நீ வந்து ஒரு கம்பெனியில வந்து ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கம்பெனியில வந்து ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோல் ட்ரேடிங்லயும் பார்ட்னர்ஷிப்லயும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் கம்பெனியில வந்து உன்னால ஈஸியா ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் என்ன கைண்ட் ஆஃப் கம்பெனியில? பிரைவேட் கம்பெனில உன்னால ஷேர்ஸை வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் பப்ளிக் கம்பெனில உன்னால ஈஸியா வந்து ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ்னா என்னன்னா வந்து ஒரு சோல் ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப்ல உங்களால ஈஸியா ஷேர்ஸை வந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல உங்களால ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். லிமிடெட் லயபிலிட்டி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஒரு நான் கார்பரேட் ஃபார்முக்கும் கார்பரேட் ஃபார்முக்கும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த லிமிடெட் லயபிலிட்டி. ஒரு கார்பரேட் ஃபார்ம்ல ஒரு சோல் ட்ரேடரோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ ஏதாச்சும் டெட் இன்கர் பண்ணாங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸுமே அந்த டெட்டுக்கு லயபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees ஒரு சோல் ட்ரேடரும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் ஒரு டெட் வந்து இன்கர் பண்றாங்க அப்படின்னா 1 lakh rupees அவங்க கடன் வாங்கியிருக்கான். இந்த 1 lakh rupeesக்கு அந்த சோல் ட்ரேடர் இண்டிவிஜுவலா லயபிள். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற அந்த பார்ட்னர்ஸ் வந்து எல்லா பார்ட்னர்ஸும் ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் லயபிள் in case of partnership firms. In case of sole trader and sole trader liable. So liability of a member is unlimited. அவங்களுக்கு unlimited liability. But company form of business organization la liability is limited. என்ன அந்த லிமிட்டட் liability? கம்பெனி ஃபார்ம்ல லிமிடெட் லயபிலிட்டி சொல்றீங்க, என்ன லிமிடெட் லயபிலிட்டி? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து ₹100, ஒரு பர்சன் வந்து 500 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலா ஹி இஸ் ஹோல்டிங் 50,000 அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அவன் வந்து அதுல வந்து 25,000 வந்து அந்த ஷேருக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டான். ஆனா 25,000 பே பண்ணல, கம்பெனி டெட் இன்கர் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் கம்பெனி டெட் இன்கர் பண்ணிட்டாங்க, அந்த மெம்பர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணும்? 1 lakh டெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதே 1 lakh டெட் கம்பெனி வாங்கிட்டாங்க. மெம்பர் வந்து 2,500 ஷேர்ஸ் ஆஃப் 500 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். விச் மீன்ஸ் 50,000க்கு வந்து அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். அவன் வந்து 25,000 பே பண்ணிட்டான், 25,000 பே பண்ணல. ஸோ இந்த 1 lakhக்கு அந்த மெம்பர் வந்து ஃபுல்லா லயபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த 25,000, அதாவது அவன் பே பண்ணாம வச்சிருக்கிற 25,000 மட்டும் அவன் திருப்பி கொடுத்தா போதும். அவனோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியோ பர்சனல் அசெட்ஸோ எதையோ நம்மளால வந்து அட்டாச் பண்ண முடியாது.
ஆனா ஒரு நான் கார்ப்பரேட் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல அந்த சோல் ட்ரேடர் ஆர் பார்ட்னரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட நம்மளால வந்து அட்டாச் பண்ண முடியும். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் கார்ப்பரேட் ஃபார்ம் அண்ட் நான் கார்ப்பரேட் ஃபார்முக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் தான். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் ஒரு சோல் ட்ரேடிங் ஃபார்ம் டெட் இன்கர் பண்ணாங்கன்னா அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை நம்மளால அட்டாச் பண்ண முடியும். ஆனா ஒரு கம்பெனி டெட் இன்கர் பண்ணா ஷேர் ஹோல்டரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி லயபிள் கிடையாது. அவன் வாங்கியிருக்கிற ஷேர்ல எவ்வளவு பே பண்ணாம இருக்கானோ அது வரைக்கும் தான் அவன் லயபிள். அதுக்கு மேல அவனை வந்து ஒத்த பைசா கூட கொடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், செப்பரேட் லீகல் என்டிட்டி, காமன் சீல், perpetual succession, limited liability and transferability of shares. இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியையும் ஒரு நான் கார்ப்பரேட் ஃபார்மையும் அந்த ஒரு கார்ப்பரேட் ஃபார்மையும் டிஸ்டிங்கிஷ் பண்ற ஃபீச்சர்ஸ். இத பத்தி இன்டெப்தா இன்னும் நீங்க காமர்ஸ்ல படிப்பீங்க ஆர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது கம்பெனி லா அப்படிங்கிற பேப்பர்ல நிறைய படிப்பீங்க. ஆஸ் ஆஃப் நவ உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ்ல வந்து வாட் இஸ் கம்பெனி, வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி இது தெரிஞ்சா போதும். So okay guys, நம்ம வந்து கம்பெனி and வந்து features of company னா என்னன்னு வந்து பார்த்தாச்சு. So next concept நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா வந்து shares and kinds of shares. First, what is a share? The capital of a company is divided into some small units of fixed amounts is called shares. So இப்படி படிச்சா உங்களுக்கு சத்தியமா புரியாது. So I will give you an example. Say for example, A Limited அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் வந்து 5 lakhs. இந்த 5 lakhs ஸ்மால் யூனிட்ஸா அதாவது வந்து 5000 யூனிட்ஸா 100 ரூபீஸ்க்கு டிவைட் பண்றேன். அதுதான் வந்து ஷேர்ஸ். இந்த 5000 இருக்குல்ல இதுதான் வந்து ஷேர்ஸ். 100 ஈச்ங்கிறது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட். The capital of a company 5 lakhs is divided into 5000 is divided into small units which is 5000 units of fixed amount of rupees 100 each is called shares. Again I am explaining the capital of a company. What is the capital of A Limited? 5 lakhs is divided into small units, is divided into 5000 units of fixed amount of rupees 100. This 100 is a fixed amount. This is called share. This 5000 units is called shares. ஏன் சார் கம்பெனியால வந்து 5 lakh rupees வந்து ஒரே அடியா வந்து கேபிட்டலா ரைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா நான் ஆல்ரெடி சொன்னேன். கம்பெனி வந்து பப்ளிக் கிட்டே தான் வந்து ஷேர்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஸோ கம்பெனி வந்து பப்ளிக் கிட்டே ஷேர்ஸ் ரைஸ் பண்ணும்போது அட்டஸ்டா ஒரே பப்ளிக் வந்து 5 lakhs rupees வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து வேரியஸ் பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணும். அதனால தான் அந்த 5 lakh rupees 5000 units of rupees 100 அப்படின்னு. ஸோ அவங்களால வந்து தனித்தனியா அதாவது ஒருத்தர் கிட்ட வந்து 10 ரூபாய்க்கு ஒருத்தர் கிட்ட 20 ரூபாய்க்கு வாங்கினா அந்த இது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும், கம்ப்யூட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அந்த ஷேர் கேபிட்டலை வந்து சின்ன சின்ன யூனிட்டா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு வந்து பிரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூனிட்ஸ் இருக்குல்ல அதான் வந்து ஷேர்ஸ். இங்க வந்து 5000 ஷேர்ஸ் 5 lakhs A Limitedங்கிறது 5 lakh rupees ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக 5000 shares of 100 each வந்து இஷ்யூ பண்றாங்க. அதாவது வந்து இந்த 5 lakh rupees தான் வந்து ஷேர் கேபிட்டல், டோட்டல் ஷேர் கேபிட்டல். அதை வந்து 5000 யூனிட் ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் 5000 ஷேர்ஸ் டிவைட் பண்றாங்க. அதோட பிரைஸ் வந்து 100 ஈச். இதான் ஃபிக்ஸட் பிரைஸ். இதெல்லாம் வந்து ஷேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ்ல வந்து ரெண்டு கைண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இன்னொன்னு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். வாட் இஸ் திஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்? இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரைட் இருக்கு. ரெண்டு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கு. என்ன ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். அதாவது வந்து இந்த ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க. நமக்கு வந்து அவங்க வந்து கேபிட்டல் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, நமக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்கு ரிட்டர்னா நம்ம என்ன கொடுக்குறோம்? அதுதான் நம்ம ஷேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நமக்கு ரிட்டர்னா கொடுக்கறதுல டிவிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு அதாவது நமக்கு வந்து அவங்க கடன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் நமக்கு என்ன கொடுக்குறோம்? டிவிடெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து டிவிடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரைட் இருக்கு. ரெண்டு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கு. என்ன ப்ரிஃபரன்ஷியல் ரைட்? நம்பர் 1, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கும். இப்போ கம்பெனி வந்து 5000 rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5% அதுல டிவிடெண்ட்னா 5% டிவிடெண்ட் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்னொரு ப்ரிஃபரன்ஷியல் ரைட் என்னன்னா இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனி வைண்ட் அப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து நம்ம பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பே பண்ணுவோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்னன்னா வந்து அதர் தேன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்.
இந்த ரெண்டு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸும் இல்லாமல் ஒரு ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து 5 கம்பெனி வந்து ஒரு 50 crore rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. 5% தான் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. மிச்ச ப்ராஃபிட் எல்லாமே இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கிடையாது கூட, இவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற டிவிடெண்ட் எல்லாமே இவங்களுக்கு தான். ஸோ அசியூம் ஒரு கம்பெனி ஒரு 50 crore rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 5% இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேருக்கு வந்து எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. என்ன அவங்களுக்கு இல்லை ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் கிடையாது டிவிடெண்ட் பேமெண்ட்டுக்கும் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இன் கேஸ் ஆஃப் ஃபைண்டிங். இந்த ரெண்டு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடையாது. அதனால தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஆர்டினரி ஷேர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல அதாவது வந்து உங்களுக்கு இருக்கிற சிலபஸ்ல நம்ம ப்ரெடாமினன்ட்டா ஃபோக்கஸ் பண்ண போறது இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம ப்ரெடாமினன்ட்டா ஃபோக்கஸ் பண்ண போறோம். So okay guys, நம்ம next என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா divisions of share capital பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது கடைசி கான்செப்ட் இதான். So what are the divisions of share capital? Authorized capital, issued capital, subscribed capital, called up capital, paid up capital, reserve capital. So இதெல்லாம் தான் divisions of share capital. So first authorized capital அப்படினா first ஒரு கம்பெனி வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. One is memorandum of association and articles of association. In a memorandum of association, there are various clauses like name clause, domicile clause. Domicile clause is also called as situation clause. Next, liability clause, capital clause. இந்த மாதிரி நிறைய clauses இருக்கும். இந்த capital clauseல authorized capital of the company சொல்லிட்டு ஒரு ஒன்றை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த memorandum of associationல இருக்கிற capital clauseல authorized capital அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து authorized capital. அதாவது the capital which is mentioned in the capital clause of memorandum of association is called authorized capital. It is also called as nominal capital. Next வந்து issued capital. Okay, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன், இத பாப்போம். அரவிந்த் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட memorandum of association வந்து அத்தரைஸ் பண்ண கேபிட்டல் வந்து ₹10 lakhs. இந்த 10 lakhsையும் இந்த கம்பெனிங்கிறது வந்து இந்த 10 lakhsையும் இஷ்யூ பண்ணுமா அப்படின்னு கேட்டா பப்ளிக் வந்து கிடையாது. அது வந்து வேணும்னா அந்த 10 lakhsையும் ஃபுல்லா இஷ்யூ பண்ணிருக்கலாம். இந்த 10 lakhங்கிறது ஒரு லிமிட். இந்த 10 lakhக்கு மேல அந்த கம்பெனியால வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ப்ரொவைடர் இஷ்யூ பண்ணனும்னா அந்த கேபிட்டல் கிளாஸ் வந்து ஆல்டர் பண்ணனும். அது வேற விஷயம். இந்த கம்பெனியால 10 lakhs வரைக்கும் இஷ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து கண்டிப்பா 10 lakh இஷ்யூ பண்ணணுமான்னு கேட்டா சத்தியமா தேவையில்லை. அந்த கம்பெனி எவ்வளவு வேணுமோ அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த டைம்க்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவங்க வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். So அதனால வந்து இந்த 10 lakhsல வந்து 5 lakhs அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுதுன்னா இந்த 5 lakh தான் வந்து issued capital. அதாவது the part of authorized capital which is issued for subscription is called issued capital. Next வந்து subscribed capital. சரிங்க, நம்ம 5 lakh share capital வந்து 5000 shares of ₹10 each. இந்த 5 lakh capital நம்ம raise பண்ண போறோம். அது வந்து 5000 shares of ₹10 each. ஒரு ஷேர் 10 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிட்டோம். இந்த 5000 ஷேர்ஸும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கணும் ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. பப்ளிக் வந்து எய்தர் 5000 ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எய்தர் 4500 ஷேர்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்ல உங்க கம்பெனி வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் கம்பெனி, எனக்கு வந்து குட்வில்லா எக்கச்சக்கமா இருக்கு, பப்ளிக் வந்து என் கம்பெனி பேரை கேட்டாலே வாங்க 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 அப்படி சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி அப்படின்னா சரி ஓகே, சரவணா ஸ்டோர்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்த, கான்ட்ரவர்சி தான் வேணாம். ஸோ வந்து 5000 ஷேர்ஸ் என் கம்பெனிக்கு எக்கச்சக்க குட்வில் இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 5000 ஷேர்ஸ்க்கு மேலே 6500 ஷேர்ஸ் கூட வருவாங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 5000 ஷேர்ஸ்ல பப்ளிக் வந்து ஒரு 2500 ஷேர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். அதாவது நீங்க இஷ்யூ பண்ண ஷேர்ஸ்ல பப்ளிக் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனா உங்களோட சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சரி, சப்ஸ்கிரைப் கேபிட்டல் முடிஞ்சாச்சு. நம்ம கம்பெனி வந்து ரொம்ப வந்து சூப்பர் டூப்பர் கம்பெனியும் கிடையாது, ரொம்ப ஒஸ்ட் கம்பெனியும் கிடையாது. நம்மளது வந்து ஆவரேஜ் கம்பெனி. நமக்கு வந்து 5000 இஷ்யூ பண்ணோம், 5000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கால்ட் அப் கேபிட்டல். இந்த 5000 நான் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் தான் வந்து இந்த 10 ரூபா வந்து 5000 into 10 சாரி 5000 into ₹100. அங்கேயே ஒரு மிஸ்டேக்கு. பேசிக்காக நான் மேக்ஸ் கொஞ்சம் வீக், இந்த மாதிரி இப்படி தான் பண்ணுவேன். ஸோ 5000 ஷேர்ஸ் ஆஃப் 100 days. இது ₹100 அப்படின்னா வந்து இங்கே வந்து 20 50 20 10 வரும். ஓகே, இந்த 5000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் வந்து நான் வந்து இஷ்யூ பண்ணிட்டேன். பப்ளிக்கு 5000 ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க.
இந்த 100 rupees நான் மொத்தமா ஒரே வாட்டி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. இந்த 100க்கே நான் வேரியஸ் ஸ்பிளிட் அப்ஸ் கொடுக்குறேன். அதாவது 20 ரூபாய் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல, இது 50 ரூபாய் அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல, 20 ரூபாய் ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேஜ்ல, 10 ரூபாய் ஃபைனல் கால் ஸ்டேஜ்ல அப்படின்ட்டு 4 ஸ்டேஜஸா கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 100 ரூபாய் வந்து ஒரேடியா கலெக்ட் பண்ணாம நான் 4 ஸ்டேஜா ஸ்பிளிட் பண்ணி கலெக்ட் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிற கம்பெனிஸ் எதுவும் இதை ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டா கிடையாது. பட் நம்ம சம்ஸ் போட போறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். 20 ரூபாய் அப்ளிகேஷன் மணி, 50 ரூபாய் அலாட்மெண்ட் மணி, 20 rupees வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி, 10 rupees ஃபைனல் கால் மணி, இதெல்லாம் பர் ஷேர்ஸ். இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து நான் வந்து மணி வந்து கலெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து 30 ரூபாய் நான் 70 ரூபாய் கால் அப் பண்ணியிருக்கேன். அதாவது 5000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் 70 ரூபாய் இது வரைக்கும் வந்து கத்துங்க, என்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அதுதான் கால் அப் கேபிட்டல். அதாவது இந்த 100 ரூபாயில வந்து நான் இது வரைக்கும் 70 ரூபாய் கால் பண்ணியிருக்கேன், இன்னும் 30 ரூபாய் நான் வந்து கால் பண்ணேன். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண கேபிட்டல்ல நான் எவ்வளவு கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த கால் அப் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து பெய்ட் அப் கேபிட்டல். பீப்புள் வந்து இந்த 70 ரூபாய் வந்து பே பண்ணும் அப்படின்னு கேட்டா வந்து எல்லாரும் 70 ரூபாய் பே பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப நல்லவனா தான் இருக்க மாட்டான். ஒருத்தர் இருப்பான், குரூப்ல ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து என்ன பண்ணுவான், நீ என்ன சொல்றது, நீ 70 ரூபாய் கேட்டா நான் 70 ரூபாய் உடனே வந்து கொடுத்துட்டோமா, அதெல்லாம் முடியாது, என்னால 50 ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வெறும் 50 ரூபாய் தான் கொடுக்குறான். அப்படின்னா அந்த 50 ரூபாய் அப்படி அவனோட ஷேர்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து 2500 ஷேர்ஸ் வச்சிருக்கான், அவன் 50 ரூபாய் தான் கொடுக்குறான். அந்த 50 ரூபாய் தான் பெய்ட் அப் கேபிட்டல். நம்ம கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம். 70 rupees வந்து நம்ம வந்து கால் அப் பண்ணோம். ஆனா வந்து அவன் வந்து 50 ரூபாய் தான் அப்படி பே பண்றான் அப்படின்னா அதுதான் அவனோட பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது கம்பெனியோட பெய்ட் அப் கேபிட்டல். அதாவது the portion of called up capital which has been paid. நம்ம கால் பண்ண கேபிட்டல்ல அவன் எவ்வளவு பே பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த பெய்ட் அப் கேபிட்டல். இந்த ரிசர்வ் கேபிட்டல்ங்கிறது ஒரு டம்மி கான்செப்ட். இந்த ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண கேபிட்டலை வந்து வைண்ட் அப் பண்ற சமயத்துக்கு யூஸ் பண்றதுக்காக ஒரு கேபிட்டலை ரிசர்வ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரிசர்வ் கேபிட்டல். ஸோ அத்தரைஸ்ட், இஷ்யூட், சப்ஸ்கிரைப், கால்ட் அப், பெய்ட் அப், ரிசர்வ் கேபிட்டல். அத்தரைஸ்ட்னா which is authorized in the memorandum of association, capital clause of memorandum of associationல நம்ம அத்தரைஸ் பண்ணியிருக்கிறது அத்தரைஸ்ட் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டல்ங்கிறது இந்த அத்தரைஸ்ட் கேபிட்டல்ல இருக்கிற ஒரு பார்ட்டை வந்து நம்ம பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இஷ்யூ பண்றோம், அதான் வந்து இஷ்யூட் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ங்கிறது நம்ம இஷ்யூ பண்ண கேபிட்டல்ல பப்ளிக் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் கேபிட்டல். தேர் கேன் பி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இன்னும் பிரீஃபா பின்னாடி பார்ப்போம். ஸோ as of now தெரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல நம்ம இஷ்யூ பண்ண கேபிட்டல்ல பப்ளிக் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல். கால் அப் கேபிட்டல்ல வந்து அந்த 100 ரூபாய் ஒரு ஷேரோட வேல்யூல நம்ம எவ்வளவு கால் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கால் அப் கேபிட்டல். ஒரு சொன்ன மாதிரி ஷேர்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து கால் அப் பண்ணியிருக்கோம், 100 ரூபாய் வேல்யூவில் நம்ம எவ்வளோ கால் அப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கால் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல்னா வந்து அவங்க நம்ம கால் பண்ண அமௌண்ட்ல அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம 70 ரூபா கால் பண்ணியிருக்கோம்னா 50 ரூபா பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த 50 × 5000 தான் அவனோட பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ ரிசர்வ் கேபிட்டல்ங்கிறது வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டலில் ஒரு போர்ஷனை வந்து வைண்டிங் அப் டைம்ல யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கோம், அதான் வந்து ரிசர்வ் கேபிட்டல். ஸோ இன்னும் ப்ரிடாமினெண்டாக நான் வந்து இந்த ஷேர்ஸ் வச்சே சொல்லவா. authorized capital, இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் authorized capitalங்கிறது 10 lakhs. issued capital, இந்த எக்ஸாம்பிள்ல issued capital 5 lakhs. 10 lakh authorized பண்ணிருக்க மெமரண்டம் நான் 5 lakhs இஷ்யூ பண்றேன். subscribe capitalங்கிறது 5000 shares, public subscribe for 5000 shares. இந்த 5000 shares of ₹10 each. அப்ப 5 lakhs தான் என்னோட subscribe capital. called up capital, நான் வந்து 70 rupees, அதாவது வந்து 100 ரூபாய் வந்து நான் 20 rupees application, 50 rupees allotment, 20 rupees first call, 10 rupees final callங்கிறது வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து கால் பண்றேன். இதுல வந்து பப்ளிக் நான் வந்து கால்ட் அப் பண்ணது வந்து 70 rupees அப்படின்னா இதான் வந்து என்னோட கால்ட் அப் கேபிட்டல். அதாவது 5000 shares into 70, 3,50,000. இதுதான் என்னோட கால்ட் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல்னா எவ்வளவு, பப்ளிக் வந்து 50 ரூபாய் தான் கொடுத்துருக்கானா 2,50,000 தான் என்னோட பெய்ட் அப் கேபிட்டல். பேலன்ஸ் 1 lakh, 5,000 into 20. பேலன்ஸ் 1 lakh வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நான் கால் பண்ணா அவன் பே பண்ணல, அதனால அது வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல ஒரு போர்ஷனை வந்து வைண்டிங் அப் டைம்ல வந்து யூஸ் பண்ணலான்ட்டு வச்சிருப்பேன், அதுதான் வந்து ரிசர்வ் கேபிட்டல்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த கம்பெனினா என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஷேர்ஸ்னா என்ன, கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல். இது மூணும் அவங்க ஃபர்ஸ்ட் 3 பேஸ் தியரியில வந்து கவர் ஆயிருக்கும். இந்த மூணும் தான் அவங்க ஃபர்ஸ்ட் 3 பேஸ் தியரியில இருக்கும், கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஒரே வாட்டி வந்து ரஷ் பண்ணிட்டு போக தேவையில்லை, நம்ம பொறுமையாகவே போகலாம். we are having enough time. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து பப்ளிக் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு பப்ளிக் இல்லை ஷேர்ஸ் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் அண்ட் வந்து அதில் இருக்கிற ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டு ப்ரிலிமினரி ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துட்டு வில் பி ஸ்டார்டிங் சால்விங் சம்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.